முத்தை திருப்பதி திருக எத்திக்கை சத்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குருவார் என போதும் முக்கட்பர வர்க்கு சுருதியில் முப்பற்றது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்கத்தவரும் அடிப்பேன 10 தலை தத்த கடைதோடு ஒற்றைக்கிரி பத்தை கூறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரி இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புகழ் மெச்சத்தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளை தித்தித்தைய ஒத்த பரிபுறம் நித்தப்பத வைத்து பயிரவை திக்கொட்க நடிக்க கழுதோடு கழுகாட திக்குப்பரி எட்டப்பயிரவ தொக்கு தொகு சித்திரப்பவருக்கு திகடக என போல கொட்டுப்பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்திப்புதை புக்குப்பிடி என முதுகுவை கொட்பற்றழு நட்பற்றவுணரை வெட்டிப்பலி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்பட வள பெருமாள். நண்பர்கள், இது எத்தனாவது அமர்வு என்பதை நம்ம கணக்கு இழந்துட்டோம்னு நினைக்கிறேன். 44வது என்னோட எண்ணம். 43 இல்லையா? கடைசியா 2 வீடியோ இன்னும் வரல இல்லையா? 3 செஷன் வீடியோ வரல. அப்போ அதுல பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். நீங்க ஆரம்பிங்க, நான் பாக்குறேன். 43வது அமர்வு. இதுல 3 வாரம் நான் வரல. நீங்க ரொம்ப அபாரமா சூர்பனகை படத்தையும் கரதூஷண படத்துல 66 பாடல்கள் ரொம்ப அழகா முடிச்சிருக்கிறத பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு கரதூஷண வரை அப்படிங்கிறதுனால்தான் கொட்பற்றழு நட்பற்ற அவனரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்படவல பெருமாளை என்று துதித்து ஆரம்பிக்கிறோம். இதை 42 வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 3 வகுப்பு நடந்திருக்கு. 46 வேகமா ஒரு வருஷத்துக்கு வந்துருக்கோம். இன்னும் 6 வாரத்துல முடிச்சுவோம். இல்ல, அவர் இல்லாத போது நம்ம 2 வகுப்பு தான் நடத்தணும் இல்லையா? 2 இல்ல 2 தான். அதாவது கணக்குப்படி பார்த்தா அப்ப 44, இது 45வது தான். 45வது இல்ல ஜடைகள் அப்டேட் பண்ணியாச்சா? இல்ல அதெல்லாம் அப்டேட் பண்ணும்போது 45 46 இல்ல 42 வரைக்கும் அப்டேட் ஆயிருக்கு. 2 கிளாஸ் தான் நடந்திருக்கு. இல்ல ஜடைகள் படமா அப்டேட் பண்ணல. சோ 3 46 நான் இதுல வெச்சிருக்கேன். 46 இது பண்ணி பார்க்கும்போது 44 45 இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து போன வாரத்துல நீங்க பார்த்தது வந்து நான் வந்து சூர்பனகைய வந்து தன்னுடைய ரொம்ப அருமையான கட்டம். அது சூர்பனகை வந்து மூக்கறிவிடும், நீ இடையே இல்லாதவளோட குர்த்தனம் பண்ணியிருக்கேன், மூக்கு இல்லாதவளோட குர்த்தனம் பண்ணுறது என்ன கட்டம் அப்படின்லாம் கேட்டு இதெல்லாம் ஒரு இந்த ஒரு பிளாக் ஹியூமர். அதெல்லாம் ரொம்ப அற்புதமான காட்சிகள் எல்லாம். அதுக்கு அப்புறம் அவர் கரதூஷணத்தை அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வந்து அதுதான் ராமன் காட்டுறான். அங்கதான் நிறுத்திருக்கீங்க. 66வது பாடல்ல கரண் கதை படத்துல 66வது பாடல் நிற்கிறது. 67வது பாடலுக்கு இது தொடங்கும். கண்டனன் கனக தேர்மேல் கதிரவன் கலங்கி நீங்க வெண்டனன் நின்ற. அப்போ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கிங்க. நான் வந்து நீ வந்துட்டு விண்டனன் நின்ற வென்றி கரண் என்ற விலங்கு நீ வந்துட்டு பாருங்க அடுத்த வரியில. இல்ல விண்டனில்னு போட்டுருக்கு. விண்டனில் நின்றன்னு இருக்கு. விண்டனில் நின்ற வென்றி கரண் என்னும் விலங்கல் தோளான் மண்டமர் யானே செய்தியும் மானிடன் வலியை நீக்கி கொண்டனன் வாகை என்று படைஞரை குறித்து சொன்னான். மானிடன் ஒருவன் வந்த வலிகேடு சேனைக்கு அம்மா கானிடம் இல்லை என்னும் கட்டுரை கலந்த காலை யானுடை வென்றி எண்ணாம் யாவரும் கண்டு நிற்றில் ஊனுடை இவனை யானே உண்குவேன் உயிரை என்றான். அவுரை கேட்டு வந்தான் அகம்பன் என்று அமைந்த கல்வி செவ்வியான் ஒருவன் ஐய செப்புவன் செருவிச்சால வெவ்வியர் ஆதன் அன்றே வீரரில் ஆண்மை வீர இவ்வையின் உளவாம் தீய நிமித்தமென்று இயம்பலுற்றான். குருதிமா மழை சொரிந்தன மேகங்கள் குமரி பருதிவானவன் ஊர் வளை புண்டது வாராய் கருது வீர நின் கொடிமிசை காக்கையின் கணங்கள் பொருது வீழ்வன புலம்புவன் நிலம்படி புரண்ட வாளின் வாய்கடை ஈ
வளைக்கின்றன வயவர் தோளும் நாட்டமும் இடம் துடிக்கின்றன தூங்கி மீளி மொயம்பரின் இவுளி வீழ்கின்றன விரவி ஞாலியோடு நின்று உழைக்கின்ற நரிக்குலம் பலவால். நீங்க அதை 25ஓட அப்படியே கணக்கா. பிடியெல்லாம் மதம் பெய்திட பெருங்கவுள் வேழம் ஒடியுமான் மறுப்பு உலகமும் கம்பிக்கும் உயர்வான் இடியும் வீழ்ந்திடும் எரிந்திடும் பெருந்திசை எவர்க்கும் முடியின் மாலைகள் புலாலோடு முழுமுறை நாள். இணைய ஆகலின் மானிடன் ஒருவன் என்று இவனை நினையலாவது இங்கு ஏழைமை நீ அமர்க்கி அன்ற வினையலாம் செய்து வெல்லலாம் தன்மைய நல்லன் புனையும் வாகையாய் பொருத்தி என்முறை என புகன்றான். உரைத்த வாசகம் கேட்டதும் உலகெல்லாம் உலையச் சிரித்து நன்று நம் சேவகம் தேவரை தேய அரைத்த அம்மியாம் அலங்களில் தோழமர் வேண்டி இறைத்து வீங்குவ மானிடர்க்கு எளியவோ என்றான். என்னும் மாத்திரத்து எரிபடை இடியன இடியா மன்னர் மன்னவன் மதலையை வளைந்தன வனத்து மின்னும் வாளுளை மடங்களை முனிந்தன வேழம் துண்ணினால் எனச் சுடு சினத்து அரக்கர்தம் தொகுதி. இதற்கு முந்தின பாட்டுல சூர்பனகை தூரத்துல இருந்து கரதூஷணர்களுக்கு, அதாவது 14,000 பேர் சைன்யம் இவங்களை கரதூஷணன் முதலானவர்களுக்கு தூரத்துல இருந்து அதோ இருக்கானே அவன் தான் ராமன் காட்டுறான். அதை பார்த்த உடனே இப்போ கரன் பேச ஆரம்பிக்க. கண்டனன் கனகத்தேர் மேல் கதிரவன் கலங்கி நீங்க விண்தனில் நின்ற வென்றி கரன் எனும் விலங்கல் தோழான் மண்டவர் யானே செய்து இம்மானிடன் வலியை நீக்கி கொண்டனன் வாகை என்று படைஞரை குறித்து சொன்னான். தன்னுடைய படை வீரர்களை பார்த்தான். பார்த்து இவனை போய் ஜெயிக்கிறது நம்ம இத்தனை பேர் வேணும். கண்டனன் கனகத்தேர் பொன்மயமான தேர் மேலே ஏறி வந்த கரன் தரையிலே நின்று கொண்டிருப்பவனாகிய ராமனை பார்த்து கதிரவன் கலங்கி நீங்க விண்தனில் நின்ற அதுல 2 பாடம் இருக்கு. விண்டனன் நின்றனாக்க பகையோடு நின்றன அர்த்தம். விண்தனில் நின்ற அப்படின்னு சொன்னா கதிரவன் கலங்கி நீங்குமாறு, ஆகாயத்தை விட்டு நீங்குமாறு விண்தனிலே நிற்பவனாகிய தேர்ல ஆகாயத்தில் நிற்கிறான். நின்ற வென்றி கரன் என்னும் விலங்கல் தோழன், கரன் என்கின்ற மலை போன்ற தோலை உடையவன் மண்டு அமர் யானே செய்து, நான் ஒருத்தனே இந்த பெரிய போரை செய்து இம்மானிடன் வலியை நீக்கி, அல்ப மனுஷன் இவனுடைய வலிமையை நீக்கி கொண்டனன் வாள், நானே வாகை பெறுவேன் என்று படைகளை குறித்து சொன்னான் என்று படை வீரர்களுக்கு சொன்னான். மானிடன் ஒருவன் வந்த வலிகள் சேனைக்கு அம்மா கானிடம் இல்லை. மானிடன் ஒருவன் இருக்கிறது, மனுஷன் ஒரு மனுஷன். மானிடன் ஒருவன் வந்த வலிகள் சேனைக்கு அம்மா கானிடம் இல்லை. இவனை தாக்கிறதுக்கு வந்த சேனைக்கு காட்டு இடம் போறலடா. இவ்வளவு பெரிய சேனை வந்திருக்கும், வந்து இருக்கிறத பார்த்தா ஒரு ஆளு லட்சுமணன் தான் அங்க சீதையை பார்த்து முதல்ல கிளம்புறான். லட்சுமணன் தான் முதல்ல போன தடவை கடைசியில வந்தது. லட்சுமணன் வந்து என்கிட்ட விடுங்க, தோல் திணிக்குது அப்படின்னு சொல்ல, நான் போறதா சரி, நீ வந்து சீதையை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். அந்த இதை காமிக்கிறாங்க. நான் பண்ண சபதத்தை, ராமர் பண்ண சபதத்தை சொல்றேன். நான் சபதம் பண்ண நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கானிடம் இல்லை என்னும் கட்டுரை கலந்த காலை யானுடைய வென்றி என்னும் உலகம் என்ன சொல்லும்? இருக்கிறது ஒரு மனுஷன், இவனை அடிக்கிறதுக்கு காடு கூட ஒரு ராட்சச சைன்யம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு கட்டுரை வருமே ஆனால், அப்படின்னு உலகம் பேசுமே ஆனால், யானுடைய வென்றி என்ன? நான் இதுவரைக்கும் ஜெயிச்சிருக்கிற வெற்றியெல்லாம் என்னத்துக்காகும்? யாவரும் கண்டு நிற்று எல்லாம் சும்மா கம்முன்னு இருந்தா. ஊனுடை இவனை வெறும் மாம்ச பிண்டம் இது. ஊனுடை இவனை யானே உங்குவேன் உயிரை என்றார்.
இவன் ஊனுடையவன், இவன் உயிரை நான் உண்ணுவேன் அப்படின்னு அவ்வுரை கேட்டு வந்தான் அகம்பன் என்று அமைந்த கல்வி செவ்வியான் ஒருவன். ஐய செப்புவன் செருவில் சால வெவ்வியர் ஆதல் நன்றே, வீரரில் ஆண்மை வீர இவ்வையின் உலகம் தீய நிமித்தம் என்று ஏமல் விட்டான். அப்ப அகம்பன் அப்படிங்கிற அரக்கன் அங்க வந்தான். அவன் கல்வியில சிறந்தவன், கல்வி கேள்வியில் சிறந்த சாத்திர நிபுணனான ஒரு அரக்கன் அங்க வந்தான். அவ்வுரை கேட்டு வந்தான் அகம்பன் என்று அமைந்த கல்வி செவ்வியான் ஒருவன். கல்வி செவ்வி, கல்வியில சிறந்தவனாகிய அகம்பன் வந்தான். அப்ப சொல்றான், ஐய செப்புவன் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு. செருவில் சால வெவ்வியடாதல் என்று, நீ ஆண்மை மிகுந்த போரிலே ரொம்ப பெரிய ஆளுங்கிறது கரெக்ட் தான், உண்மைதான். செவ்வியடாதல் நன்றே, வீரரில் ஆண்மை வீரன், வீரர்களுக்கெல்லாம் ஆண்மை நிறைந்த வீரனே. ஒரே ஒரு விஷயம் இருக்கு, இவ்வையும் உடாம் தீய நிமித்தம், சமூகம் சரியில்லைப்பா, நிமித்தம் சரியில்லை, தீய நிமித்தம் இருக்கிறது என்று ஏம்பல் விட்டான். குருதி மாமழை சுரிந்தன. என்னென்ன தீய நிமித்தம்? குருதி மாமழை ஆகாயத்திலிருந்து ரத்த மழையாக பெய்கிறது. குருதி மாமழை சுரிந்தன மேகங்கள் குமரி. பருதி வானவன் ஊர் வளைப்புண்டது. சூரியனுடைய மண்டலத்தை சுத்தி அது பரிவட்டம் சொல்லுவாங்க, காலவட்டம் சொல்லுவோம். சூரியன் நடுவில் இருக்கும், சுத்தி ஒரு வட்டம் வரும். சந்திரனுக்கும் தெரியும், சூரியனுக்கும் தெரியும். அது அந்த அதுக்கு பரிவட்டம் பேர், பரிவேடம்னு சொல்றது. சூரியனை சுத்தி ஒரு வட்டம் தெரியுது. பருதிவான ஊர் வளைப்புண்டது பாராய், கருது வீர நின் கொடுமிசை காக்கையின் கணங்கள் பொருது வீழ்வன புலம்புவ நிலம்பட புரள்வ. குடி மேல தேர் மேல இருக்கு, தேர்ல கொடி பறந்து இருக்க, அது மேல காக்காவெல்லாம் ஒன்னோட ஒண்ணு அடிச்சுட்டு புரண்டு விழுந்து கொடி மேல விழுந்து போறதுக்கு நிலத்திலையும் விழுறது. பொருது வீழ்வன காக்கையின் கணங்கள், காக்கை கூட்டங்கள் பொருது வீழ்வன புலம்புவ பெரிதாக ஓலமிட்டு கரைந்தவாறு நிலத்தில விழுந்து புரள்வதை பார். வாளின் வாய்களை ஈ வளைக்கின்றன. உருவின வாழ் கூர்முனை இருக்க, அது மேல ஈ மொக்கிறது. வயவர் தோளும் நாட்டமும் இடம் தொடுக்கின்றன. வீரர்களுடைய தோள்களும் கண்களும் இடது கண்ணும் இடது தோளும் துடிக்கிறது. தூங்கி மீளி மொய்ம்புடை இவிழி வீழ்கின்றன. குதிரைகள் மீளி மொய்ம்புடை, வலிமையில் உள்ள குதிரைகள் தூங்கி விழுது வீழ்கின்றன. விரவி ஞாழியோடு நின்று உழைக்கின்ற நரிக்குலம் பலவா. சுத்தி நின்று ஊழையிடுறது நாயும் நரியும் உழை. ஞாழினா நாய். ஞாழியோடு நின்று உழைக்கின்ற நரிக்குலம் பலவா. இத்தனை தீய நிமித்தங்கள் இருக்கு, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறான். பிடியெல்லாம் மதம் பெய்திட பெண் யானைக்கெல்லாம் மதம் பெறுகிறது யார்? பெருங்கவள் வேழம் ஒடியுமால் மறுப்பு. ஆண் யானைக்கு தந்தம் உடைந்து போகிறது, ஒடியுமால் மறுப்பு. உலகமும் கம்பிக்கும், பூமியில பூகம்பம் ஏற்படுகிறது. கம்பிக்கும், கம்பித்தல், பூகம்பம், நடுக்கம் ஏற்படுகிறது. உயர்வான் இடியும் வீழ்ந்திடும். ஆகாயத்திலிருந்து இடி விழுகிறது. எரிந்திடும் பெருந்திசை, திசைகளெல்லாம் பற்றி எரிகின்றன. எவருக்கும் முடியின் மாலைகள் புலாரோடு முழுமுடையினால். ஓட்டு இருக்கிற மாலையில, தோல்ல இருக்கிற மாலையில நல்ல கந்தம் வீசுவதற்கு பதிலாக துர்க்கந்தம் வீசுகிறது, புலால் நாடுகிறது. இதெல்லாம் நல்ல குறிகள் இல்லை. இணைய ஆதலின், அதாவது அரக்கர்களுக்கும் இதெல்லாம் கிட்ட சொல்லணும்.
இணைய ஆதலின் இதெல்லாம் ஆகிறதுனால மானிடன் ஒருவன் என்று இவனை நினையலாது ஒன்று அன்று அது நீதியோய் நின்ற வினையெல்லாம். இங்க வேற மாதிரி இருக்கு, இங்க கொஞ்சம் மாறி இருக்கு. என்னது இங்க பாருங்க, நினைகளாவது இங்கு ஏழைமை நீ அமர்க்கின்றன்னு இருக்கு. இங்க கொஞ்சம் வேற மாதிரி. அது என்னங்க, இப்பதான் முதல் தடவையா ராமனை மனுஷன் நினைக்காதே அப்படிங்கிற வார்த்தை ராட்சச சைட்லேருந்து வருது. இணைய ஆகலின் மானிடன் ஒருவன், மனுஷன் நினைக்காத, அதுவும் ஒரு மனுஷன் நினைக்காத, மானிடன் ஒருவன் என்று இவனை நினையலாவது இங்கு ஏழை. புத்தி கெட்டதான் ஏழைமைனா புத்தி இல்லாததான். இங்க இருக்கிறது நினைவு ஒன்று அன்று, அது இதுக்கு அவ்வளவு சிறப்பான பொருள் இல்லை. வினையெல்லாம் செய்து வெல்லலாம் தன்மையன் அல்ல. இவன் மாயப்போர் செய்து வினையெல்லாம் செய்து மாயப்போர் செய்து வெல்லலாகும் தன்மை உடையவன் அல்லன். புனையும் வாகையால் பொருத்தி என் உரை. எனக்கு சொல்லிட்டேன், உனக்கு நல்லது சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன், பொறுத்துக்கோ. ராட்சசனுக்கு பயம், இவங்கிட்ட ஒரு நல்லதை சொல்ல போய் சடான எடுத்து கத்தி ஒரு வெட்டு வெட்டு. அது என்ன புனையும் வாகையாய், அப்பா ஜெயிக்கிறவனே வாகை சொல்றது அப்படின்னு சொன்னா வாகை சொல்றது ஜெயிச்சாதான் சொல்றது. இத்தனை நேரமும் நீ தோத்து போக போற அப்படிங்கிறதுக்கான நிமித்தத்தெல்லாம் சொல்லிட்டு புனையும் வாகையாய்னு சொல்லி பொருத்தி என்னோட தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ, அதை சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், நான் கடமை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி என புகன்றான். உரைத்த வாசகம் கேட்டதும் உலகலாம் உலக சிரித்து, அதான் அதான் இல்லை, உரைத்த வாசகம் கேட்டதும் உலகலாம் சிரிச்சு சிரித்து நன்று நாம் சேவம். என்ன வீரண்டா நமக்கு, தேவரை தேய அரைத்த அம்மியாம் அலங்கெழுத்து. இந்த தோல் இருக்க, இது எப்ப ஏற்படுத்த தோல் என்றால் தேவர்களை வச்சு அரைச்ச அம்மியாம். தேவரை தேய அரைத்த அம்மியாம் அலங்கு எழுந்தோல். அமர் வேண்டி இறைத்து வீங்குவ, யுத்தம் வேண்டி இறைத்து வீங்குவ, புடைத்து தோல் வீங்கி இருக்கிறது. மானிடருக்கு எளியவோ, வெறும் மனுஷ பையனுக்கு போய் பயந்து போய் நிற்பேன் நான் என்றா. என்னும் மாத்திரத்து எரிபடை இடியன இடியா மன்னர் மன்னவன் மதலையை வளைந்தன வனத்து மின்னும் வாளுளை மடங்களை முனிந்தன வேளன் துணினால் என சுடுசினத்து அறக்கிறதம் தொகுதி. அப்படி சொன்ன உடனே என்னும் மாத்திரத்து எரிபடை அவனுடைய சேனையானது இடியன இடியா இடியை போன்று இடித்து மன்னன் மதலையை ராமனை வளைந்தன, சுத்தி வளைத்தன. வனத்து மின்னும் வாளுளை மடங்களை முனிந்தன வேளம் துண்ணினால் என சுடுசினத்து அறக்கிறதம் தொகுதி. காட்டிலே இருக்கக்கூடிய சிங்கத்தை யானை கூட்டம் சுற்றி வளைத்ததை போல அறக்கிறதம் தொகுதியானது ராமனை ஒண்டிக்கட்டே அனுக்கிற ராமனை சுத்தி வளைத்தது. இங்க வாழ்னா தூய்மைன்னு அர்த்தம் போல. வாளுளை மடங்கள்னா சிங்கத்தோட வாழ சொல்றாரு நினைச்சிட்ட. இல்ல, வாளுளை மடங்கள் தூய்மையான உளையினாக்க பிடரின்னு அல்ல, உளையின பிடரின்னு. மின்னும் வாளுளை மடங்களை முனிந்தன வேளம் துண்ணினால் என சுடுசினத்து அறக்கிறதும் தொகுதி சுற்றியது. வளைந்த காலையில் படிக்கணும். வளைந்த காலையில் வளைந்ததவ் விராமன்கை வரிவில் விளைந்த போரையும் ஆவதும் விளம்புதும் விசையால் குளைந்த வாய்வரி புரண்டன புகர்முக பூட்கை விளைந்த மால்வரை உருமிடி படவொடிந்தென்ன.
சூலமச்சன அச்சன சுடர்மழு தொகைவாள் மூலமச்சன அச்சன முரட்டண்டு விண்டி பாலமச்சன அவச்சன பகழி வெம்பகுவாய் வேலுமச்சன அச்சன வில்லொடு பல்லம் தொடிதுணிந்தன தோளொடு தோமரந்துணிந்த அடிதுணிந்தன கடற்களிரச்சொடு நெடுந்தேர் கொடிதுணிந்தன குரகதம் துணிந்தன குலமா முடிதுணிந்தன துணிந்தன முளையொடு முசலம் கருவி மாவோடு கார்மத கைமலை கணத்தொடு உருவி மாதிரத்தோடின சுடுசர முதிரம் அருவி மாலையில் பிறங்கியது அவனியில் அரக்கர் திருவின் மார்வகம் திறந்தன துறந்தன சிரங்கள் 110,100,000 கோடி என்றுணரா துன்றுபத்திய ராகவன் சுடுசரம் துறப்ப சென்று பத்திர தலையின மலைதிரண்டென்ன ஒன்று பத்தியில் குவித்தன வினப்பெரும் குன்றம். இப்போ வாத்தியார் ஹீரோ ஆக்டர் ரைட்டர் அரக்கர் வந்து சூழ்ந்தார்கள். சூழ்ந்த உடனே வாத்தியார் குடிச்சார் ஒரு குடி. வளைந்த காலையில் வளைந்தது அவ்விராமன் கை வரிகள். அரக்கர்கள் வந்து அவர்களை வளைத்த போது ராமனுடைய கை வில்லானது வளைந்தது. வளைந்த காலையில் வளைந்தது ராமன் கை வரிவில். விளைந்த போரையும் ஆவதும் விளம்பதும். அப்ப நடந்த போரையும் அந்த போரின் சமயத்தில் என்ன நடந்தது என்பதையும் சொல்லுகிறேன். விசையால் புளைந்த பாய் பறி புரண்டன. புளைந்த அப்படின்னு சொன்னா ராமபாணத்தினுடைய வேகத்தினாலே துளையுண்ட. புளைந்த அப்படின்னு சொன்னா துளையுண்ட. ராமபாணத்தினாலே துளையுண்ட பாய் பறி புரண்டன. பாய்ந்து வருகின்ற குதிரைகள் தலையிலே விழுந்து புகர்முக பூட்கை புள்ளி உடைய முகத்தை கொண்ட யானையானது உழைந்த மால்வரை குறுமுடிபட ஒடிந்தன. பூட்கைனா யானை கைதானே அல்ல, துதிக்கை தானே. செம்புள்ளிகள் அமைந்த முகங்களுடைய யானைகள் வருந்தி கீழே விழுந்தன. சூலமற்றன அற்றன சுடர்முழு தொகைவாள் மூலமற்றன அற்றன முரந்தட்டு பிண்டி பாலமற்றன அற்றன பகலி வெம்பகுவாய் வேலுமற்றன அற்றன வில்லோடு பல்லம். வார்த்தை விளையாட்டு. சூலமற்றன அற்றன சுடர்முழு தொகைவாள் மூலமற்றன அற்றன முரண் தண்டு பிண்டி பாலமற்றன அற்றன பகழி வெம்பகுவாய் வேலுமற்றன அற்றன வில்லோடு பல்லம். இப்போ இந்த இதெல்லாம் நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். சூலம் தெரியும். சூலம்னா முத்தலைவு திரிசூலம். அற்றனை எல்லாம் உடஞ்சி போச்சு. அற்றனை சுடர்மழு கோடாலி போச்சு. தொகைவாள் மூலமற்றனை கைப்பிடியோட போயிட்டு. தொகைவாள் அப்படின்னு சொன்னா கூட்டமான வாழ். அத்தனை பேர் கையில பிடிச்சிட்டு இருக்கிற வாழும் கைப்பிடிதான் நிக்கிறது. மூலமற்றன கையில தான் பிடிச்சிருக்காங்க. மிச்சம் இருக்கிற பிளேடு போயிடுது. என்ன அற்றன முரண் தண்டு. முரண் தண்டுனா கதை. பிண்டி பாலம் அற்றன. பிண்டி பாலம்ங்கிறதுக்கு வந்து எரிகின்ற ஆயுதம்னு பேர் இருக்கே தவிர அதுக்கு பேர் என்னன்னா ஸ்லெட்ஜ் ஹேமர்னு சொல்றோம் இல்லையா. ரெண்டு பக்கம் பட்டையா இருக்கும். அது ஸ்ட்ரெயிட் அடிக்கிறாங்க. அதுதான் பிடிப்பா. ஸ்லெட்ஜ் ஹேமர்னு ரெண்டு பக்கம். அதாவது பிடியோட ரெண்டு சுத்தி சுத்தி பெரிய பெரிய சுத்தி இருக்கும். அந்த சுத்திக்கு வந்து சாதாரண சுத்தி எல்லாம் ஒரு பக்கம் இது இருக்கும், இந்த பக்கம் ஆணி பிடிச்சி இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஸ்லெட்ஜ் ஹேமர்னு பேர். இப்படி இருக்கும். எப்படி அடிக்கலாம். அதான் பிடிப்பா. என்ன பிண்டி பாலமற்ற அதுக்கு அதனுடைய பிடி போயிடுத்து.
எங்க எதை படிச்சுட்டு இருக்கேன்? கரெக்டான பகடி. பாலமற்றன அற்றன பகழி. அம்புகள் எல்லாம் துடுதுடா போச்சு. வெம்பெகுவாய் வேலுமற்றன, பிளவுபட்ட வாயை வேல்கள் அற்றன. அற்றன வில்லோடு பல்லம். வில்லும் அம்புகளும் துடுதுடாக போச்சு. பல்லம்ங்கிறது அம்பு. இல்ல, இந்த பல்லம்ங்கிறதுக்கு இதனுடைய பல்லம் அல்லது பல்லடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்னா ஸ்போக்ஸ் மாதிரி இருக்கும். மெலிசது. நாராசன்னு பேர். அது இன்னொரு பேர் நாராசன்னு பேரு. இதான் ஓலையில எல்லாம் குத்தி வைப்பாங்க. காதுல நாராசம் வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த நீங்க இன்னொரு எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் சொன்னா ஹோட்டல்லாம் பில் குத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி மெலிசு, அந்த மாதிரி மெலிசா நீளமா இருக்கும். யூ இமேஜின் இந்த மாதிரி ஒரு 20-30 ஒண்ணா கோத்து விட்டா என்ன ஆகும்? இதான் பல்லம். பல்லத்தினுடைய வேலை என்னன்னு சொன்னா எல்லாம் அதை என்ன பண்ணுவோம்னா இப்ப இந்த மெலிதான ஒரு ரொம்ப மெலிசு அதை ஒரு ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். நீங்க மோட்டார் சைக்கிள் ஸ்போக்ஸ் எப்படி இருக்கு, அதை தீட்டி வச்சுக்கோங்க. அதுல வந்து யூ லோட் இன்டு அதை வந்து ஒரு 50-100 ஒரு சர்க்குலரா ஒரு இதுல வச்சு லோட் பண்ணிக்கோங்க. அந்த லோட் பண்ணதை இழுத்து விடுங்க, கண்டுபிடி போகும். அதான் கோத்து விடுறது அப்படின்னு சொன்னா 100 பழத்தை கோத்து விடுறது, 1000 பழத்தை கோத்து விடுறது இதெல்லாம் உண்டு. என்ன இந்த இடம் சொல்லு. வில்லோடு பாரு. தொடி துணிந்தானே தோளோடு, தோமாடம் துணிந்த அடி துணிந்தானே கடற்கழி, அச்சோடு நெடுந்தேடு கொடி துணிந்தானே, குரகலம் துணிந்தானே குலமா, முடி துணிந்தானே துணிந்தன முளையோடு முசலம். தொடி துணிந்தன வீர வளைகள் அணிஞ்சிருக்காங்க, கையில வீர வளை அணிஞ்சிருக்காங்க. அது அது வந்து அறுந்து விழுந்துதான். எப்படி விழும்? தோளோடு விழும். தோடி துணிந்தான தோளோடு. தோமரம் துணிந்த, தோமரம்ங்கிறது அது இந்த முசலம் மாதிரி ஒரு ஆயுதம். தோமரம்ங்கிறது அது உலக்க மாதிரியான ஒரு ஆயுதம். அது பார்த்திருக்கோம் நினைக்கிறேன். வேற ஒரு பாட்டுல வந்த ஞாபகம் தோமரம் நிறைய வரும். போன அடிக்கடி வரும். போன கிளாஸ்ல சொன்னாரு தோமரம்ங்கிறது உலக்கை. முசலம் தான் தோமரம் அப்படிங்கிறது அதுவும் நீளமா தான் இருக்கும், கொஞ்சம் வேரியல். அதை கொஞ்சம் பார்த்து சொல்றேன். அடி துணிந்தன கடகளிர், மரகளிருக்கு கால் வந்து அறுபட்டு போச்சு. தோமரம் வந்து முருகனுக்கு முருகன் ஆயுதங்கள் தான். எங்கேயோ தோமரங்கிற வார்த்தை ரொம்ப பிரபலமா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு திருப்புகழ்ல வருது, அங்க படிச்சிருக்கேன். அது பார்த்த உடனே படம் கிடைச்சா கொடுக்குறேன். இல்ல இன்னும் கிடைக்கல, படம் கொடுக்கல, கிடைக்கல. இல்ல அதுல வந்து குளிச்சாயுதம் உண்டு முருகனுக்கு, தோமரம் உண்டு, வேல் உண்டு. வேல் வந்து சக்தி. இது அவர் 12,000 வாழ் உண்டு. இதுதான் தோமரம். கிட்டத்தட்ட இது மாதிரியே இருக்கு, உலக்கை மாதிரியே தான் இருக்கு. உலக்க மாதிரியே தான் இருக்கு, ஆனா சைஸ் கொஞ்சம் சின்னது போல இருக்கு. கை இது பண்றது இல்ல, அது வந்து அளவு வந்து இல்ல இதுல இல்ல இந்த லிங்கே போட்டுடலாம். இதுல வந்து நிறைய ஆயுதங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து அதை கொஞ்சம் அப்படி காமிச்சிருக்காங்க. அங்க பாக்குறது கஷ்டம், நான் லிங்காவே போட்டுருவேன். சரி, நிறைய ஆயுதங்களோட படம் போட்டுருக்கேன். இல்ல இதுல வந்து இந்த ஆயுதங்கள் வரும்போது கொஞ்சம் விரிவா சொல்றேன். ஏன்னா இந்த ஆயுதங்களை பத்தி நம்ம ஏராளமா தோண்டி 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 பார்த்துருக்கேன். அடி துணினா கடற்கடை, யானைகளுக்கெல்லாம் கால் வெட்டுப்படுது. அச்சோடு நெடுந்தேர் கொடி துணிந்தாங்க. நெடுந்தேருக்கு அச்சும் போச்சு, கொடியும் போச்சு. குரகரம் துணிந்தன. குரகரம் அப்படிங்கிறது குதிரை. குதிரைகள் துண்டங்களாக வெட்டப்பட்டன.
புறகரம் துணிந்தன. குலமா பல மிருகங்கள் கூட்டமாகிய அதுல வந்து ராட்சசர்களுடைய சைன்யம் அது ஞாபகம் வச்சுக்கணும். அவங்களுடைய தேரை வந்து குதிரை இருக்காது, யாழி இருக்கும். பணவாட்டி நிறைய யாழி மட்டும் இல்லை, நிறைய சிங்கி எடுத்தது. இந்திரஜித்த யுத்தம் வரும்போது பாத்தீங்கன்னா 1000 யாழி பொண்ணு யாழிகள் எல்லாம் முடி துணிந்தன முளையோடு முசல். முளைங்கிறது அடிப்பக்கம், குத்துற பக்கம் வந்து முசலம்ங்கிறது உலக்க. குத்துற பக்கத்துல அது குத்துற பக்கத்தை விடல, கையோட போயிடுது. முளையோடு அவன் பிடிச்சிட்டு இருக்கிற இடம் அதோட சேர்த்து போயிடுது. அடி பின்னடிக்கிறாரு. கருவி மாவோடு கார்மல கைமலை கணத்தூடு உருவி மாதிரத்து ஓடின சுடுசரம் உதிரம் அருவி மாலையின் தேங்கினது அவனையில் அரக்கர் திரியில் மார்பகம் திறந்தன துறந்தன சிறங்கு. கருவி மாவோடு கல்லணை, அதாவது இந்த குதிரைகளுக்கெல்லாம் சேணம் கட்டுறோமா, அதான் கலணை. கலணை பக்கர விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சி எனும் உக்கர துறகமும் நீவர் வருது இல்லையா. கலனை அப்படின்னு சொன்னா சேணம். அந்த சேணம் பூட்டிய குதிரை கருவி மாவோடு, அதான் கருவி மாவோடு கார் மத கைமலை கணத்து ஊடு உருவி மாதிரத்து ஓடின. குதிரை கூட்டங்களையும் யானை கூட்டங்களையும் உருவிக்கொண்டு திசைகளை நோக்கி ஓடின சுடுசரம் உதிரம் அருவி மாலையின் தேங்கினது. மாறனாலே அருவி கொண்டது, அருவி போல உதிரம் கொட்டுகிறது. அவனியில் அரக்கர் திரியில் மார்பகம் திறந்தன. லட்சுமி தங்காத அந்த மார்புல அந்த மார்பகங்கள்லாம் திறந்தன துறந்தன சிறங்கு. தலையெல்லாம் விட்டுட்டு தொழுவு மேற்கொண்டு போய்விட்டது. என்ன கிண்டல் பாருங்க. 1 10 100 1000 கோடி என உணரா துன்று பத்திய ராகவன் சுடுசரம் துறப்ப சென்று பத்திர தலையின மலை திரண்டென்ன கொன்று பத்தியில் குவித்தன பிணப்பெரும் கூட்டம். பிணக்குன்றம் தப 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 தபனு விழுது. இதை வந்து அப்படியே கற்பனை பண்ணிக்கலாம். ஒரு கொலையா பணம் அறுத்து தள்ளினே இருப்பான். பொத 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 பொதன்னு விழுந்துட்டே இருக்கும், சத்தம் கேட்டுட்டே இருக்கும். கொலையா பணம் அறுத்து தள்ளும்போது எப்படி சத்தம் கேட்கும்? 1 10 100 1000 கோடி நினைச்சு பார்க்க முடியல என்று உணரா துன்றுபத்திய ராகவன் சுடுதரம் துறப்ப. அவ்வளவு வேகமா கை வேற ராகவன் சரம் துறப்ப சென்று பத்திர தலையின மலை திரண்டன. அந்த அம்புகள் அம்புகளை தலையில் கொண்ட மலைகள். புரியுதா? அடிக்கிறார் ஒரு அடி, அந்த அம்பு போய் அங்க குத்துறது, அந்த தலையோட போயிடுது. இப்ப தலைமலை சாம்பு சென்று பத்திர தலையின மலை திரண்டன. அப்படிப்பட்ட மலை திரண்டன கொன்று பத்தியில் குவித்தன. அப்படியே குரூப்பா குவித்தன பிணப்பெரும் கூட்டம். ஒரு பக்கம் தலை மலை, இன்னொரு பக்கம் உடம்பு மலை, முண்ட மலை. என்ன காடு கொண்ட படிக்கணுமா? காடு கொண்ட கார் உழவை கதழ் கதுவ சூடு கொண்டன என தொடர் குருதி நீர் தோன்ற ஆடுகின்ற அறுபுரை அயில் அம்பு விண்மேல் ஓடுகின்றன உயிரும் தொடர்வன ஒத்த உயிரையும் தொடர்வன ஒத்த கைகள் வாளோடு கலம்பட கழுத்து அற கவச மெய்கள் போழ்பட தாழ்வுக தெருவிட வெறுவிட நிருதர் செய்ய மார்த்தலை சிந்திட
திசை உறச் சென்ற தையலார் நெடுவில் என குடியன சரங்கள் மாறியாக்கிய வடிகரை வரைபுரை நிறுத்த வேர் யாக்கையின் பெருங்கரை வயின் தோறும் பிறங்க ஏரியாக்கின ஆறுகள் இயற்றின நிறைய சொறி ஆக்கின போக்கின வனம் என்னும் தோன்மை அலை மிதந்தன குருதியின் பெருங்கடல் அரக்கர் தலை மிதந்தன நெடுந்தடி மிதந்தன கைமலை மிதந்தன வாம்பரி மிதந்தன பயப்போர் சிலை மிதந்தன கொடி நெடும் தேர்கள் ஆய காலையின் அனல் விழித்து ஆர்த்திகள் அரக்கர் தீயவார்களை முதலிய தெருசின படைகள் மேயமான் படை ஒன்றினை வளைந்தன மேகம் தூய தாரைகள் சொரிவன ஆம் என சொரிந்தார். காடு கொண்ட கார் உலவைகள் கதழ் எரி கதுவ சூடு கொண்டன என தொடர் குருதி நீ தோன்ற ஆடுகின்றன அருகுரை அயிலம்பு விண்மேல் ஓடுகின்றன உயிரையும் தொடர்ன. உலவை அப்படின்னு சொன்னா காஞ்ச மரம். காடு கொண்ட வனத்திலே அடர்த்தியாக இருக்கின்ற காய்ந்த மரங்கள் கதழ் எரி கதுவ பற்றி எரிகின்ற நெருப்பு சூடு கொள்ள சூடு கொண்டன அந்த சூடு பொருந்தின குருதி வெள்ளமானது வெளித்தோன்ற குருதி நீ தோன்ற வெளிப்பட ஆடுகின்றன. அறுபடை கபந்த பந்தம் ஆடுகிறது, கழுத்து வெட்டுப்படது கபந்த பந்தம் ஆடுகின்றன அறுபடை. அயில் அம்பு இருக்க அது என்ன பண்றதுன்னு சொன்னா இங்க உடம்ப குத்தி தலைய வெட்டி கீழே தள்ளியாச்சு, இன்னும் மேல போயிட்டு இருக்கு. எதை போறதுன்னா விண்மேல் ஓடுகின்றன உயிரையும் தொடரணும். ஒருத்த மேல உயிர் போயிட்டு இருக்க அந்த உயிரையும் தொடர்வது போல அம்புகள் போய் கொண்டிருக்கிறார். அதாவது உடல்ல கொண்டாச்சு, உடல்ல வந்து உயிர் வெளிப்பட்டு வானத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, அதை துரத்திட்டு அம்பு மேல போகுது. இதுதான் இந்த கேமரா ஒர்க்கு தான் கம்பனுடைய யுத்த காண்டத்தை யுத்தம் பாட ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் ஒரு பழனி பாடி இருந்தா எப்படி இருக்குமோ தெரியாது. பழனியெல்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க. கைகள் வாளோடு களம்பட கழுத்து அற கவச மெய்கள் போல்பட கால் விழ வெறுவிட நிறுதல் செய்ய மாத்தலை சிந்திட திசை உற சென்ற தையலார் நெடுவிழி என கூடிய சரங்கள். அந்த சரங்கள் எப்படிப்பட்ட சரங்கள் என்றால் பெண்களின் கண்களை போன்ற கூடிய சரங்கள். அது என்ன பண்றதுன்னு சொன்னா கைகள் வாளோடு களம்பட கத்திய பிடிச்சிருக்க கையெல்லாம் கீழே பொத்து கீழே விழுது. கழுத்து அரை கழுத்தெல்லாம் பதம் கீழே விழுது. கவச மெய்கள் போழ்பட கவசம் அணிந்து கொண்டிருக்கின்ற மார்பானது பிளவுபட்டு தெரித்து போக தாழ் விழ காலெல்லாம் அறுபட்டு விழ வெறிவிட பயம் ஏற்பட என்ன நிறுதர் செய்ய மாத்தலை சிந்திர அவருடைய சிவந்த பெரிய தலைகள் கீழே சிந்துமாறு கீழே சிந்த திசை உற சென்ற எல்லா திசைகளுக்கும் சென்றது. இது தையலார் நெடுவிழி என கொடிய சரங்களாகிய ராமசாமி. இது அத்தனையும் ராமசாமி பண்ணியது. எல்லாம் பெண்களுடைய கண்களை போல மாறியாக்கிய வடிக்கணை வரைகுறை நிறுதல்
பேர் யாக்கையின் பெருங்கரை வயிந்தொரும் பிறங்க ஏரியாக்கின ஆறுகள் ஏற்றின நிறைய சோரியாக்கின போக்கின வனம் எனும் துன்பம். வழிக்கணை, வடிக்கப்பட்ட கணை, கூர்மையான கணை, வடிக்கணை, வடிம்பு அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. வடிக்கணை அப்படின்னாலும் கூர்மையான கணை, வடிம்புனாலும் அந்த அர்த்தம். மாறியாக்கிய வடிக்கணை, ரத்தத்தை மழையாக பெய்ய செய்த வடிக்கணை, வரைபுரை நிறுதல் பெரிய மலைகளை போன்ற மலைகளை ஒத்த அரக்கர்களுடைய பேர் யாக்கையின் பெருங்கரை. அந்த அரக்கர்களுடைய உடல்களே ஏரிக்கு கரை போல ரெண்டு பக்கத்திலையும் கிடக்க பேர் யாக்கையின் பெருங்கரை வைந்தோறும் பிறங்க வழிசையா அவி லைனா கிடக்கு. ராட்சச உடம்பு ரெண்டு பக்கம் கரை கட்டி நடுவுல என்ன ஓடுது? ரத்த ஆறு ஓடுது. அது என்ன ஆகுது? ஏரி ஆக்கின, ரத்த ஏரி ஆக்கின, ஆறுகள் ஏற்றின, ரத்த ஆறுகளாக ஆக்கின, நிறைய சோரி ஆக்கின, அங்க வந்து நிறைய ரத்தத்தை பெருக செய்தன. போக்கின வனம் என்னும் தொண்ணு. முந்திதான் காடா இருந்தது, இப்ப ரத்த நதி, ரத்த நதியா இருக்கு. அதெல்லாம் முந்தி காலம். அந்த காலத்துல போக்கின வனம் என்னும் தொன்மை. அந்த பழைய காலத்துல ஒரு காலத்துல போயிருந்தாங்கப்பா. இப்ப இப்ப ஓடுறது வந்து ரத்த நதி. அலை மிதந்தன குருதியின் பெருங்கடல், அரக்கர் தலை மிதந்தன, நெடுந்தடி மிதந்தன, தடக்கை மலை மிதந்தன, பாம்பரி மிதந்தன, பயப்போர் சிலை மிதந்தன, மிதந்தன கொடி நெடுந்தேர்கள். குருதி என்கின்ற பெருங்கடலின் அலை மிதந்து கொண்டிருந்தது. அந்த குருதி கடலிலே அரக்கர்களின் தலைகள் மிதந்து கொண்டிருந்தன, நெடுந்தடி மிதந்தன. தடிங்கிறது தசை. பெரிய அவங்களுடைய பெரிய பெரிய தசைகள் மிதந்து கொண்டிருந்தன. தடக்கை மலை மிதந்தன, தடக்கையாகிய மலை மிதந்து கொண்டிருந்தது. பாம்பரி தாவி செல்லுகின்ற குதிரையானது மிதந்து கொண்டிருந்தது. பயப்போர் சிலை மிதந்தன. போரும் வராத்துக்கு இல்லதான் இருக்கிறது இல்லை. கொடி நெடுந்தேர் மிதந்தன, கொடி நெடுந்தேர். அதுல தேர்களும் மிதந்து கொண்டிருந்தன. ஆய காலையில் அனல் விழித்து ஆர்த்து இகல் அரக்க தீய வார்கனை முதலிய திரு சினப்படைகள் மேய மால்வரை ஒன்றினை வளைத்தன மேகம் தூய தாரைகள் செய்வனாம் என சுரிந்தார்கள். அந்த ஆய காலையில் அந்த சமயத்தில் அனல் விழித்து தீயை போல அரக்கர்கள் விழித்து, இகல் அரக்கர் பகையை உடைய அரக்கர்கள், தீய வார்கனை முதலிய திருச்சின படைகள், பலவிதமான நாங்க சார் மேயப்பன் வேற எதுவும் இல்லையோ. என்ன முதுகடலை தரிசன படைகள் மேய மால்வரை ஒன்றினை வளைத்தன மேகம் தூய தாரைகள் சிறுவனாம் என சொல்கிறார். ஒரு மர மேல நூற்றுக்கணக்கான மேகங்கள் ஒன்று சேர்ந்து மழை பொழிவது போல ராமனாகிய மலை மீது ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் தங்களுடைய ஆயுதங்களாகிய மழையை பொழிந்தார்கள். சொரிந்தபல் படைத்து துணிப்பட சரத்தால் அறிந்து போன்ற நான் இந்திரர் இசைதிசையாக அகற்றி நெறிந்து பார்மகள் நெறிவுற வனம் முற்றும் நிறைய விரிந்த செம்மையை கருந்ததை மலையென வீழ்ந்தான். கவந்த பந்தங்கள் கழிந்தன, புதித்த கைமலைகள் சிவந்து பாய்ந்த வெண்குருதியை திருகிய சினத்தால் நிவந்த வெண்தொழில் பெருந்தெடுத்தம் நெடு நினம் தெவிட்டி உவந்த வன்கள் கழுது உயிர் சுமந்து உலுக்கியது உங்கள் மறுத்தரும் கதிவஞ்சனை வதையேற்று
அரக்கர் கருடன் அஞ்சுரு கண்மணி காகமும் கவர்ந்த இருள் தரும் புறத்து இழுதையர் பொழுது உரைக்கு எழுதும் அருள் தரும் திறத்து அறதன்றி பதியது உண்டாமோ பல் ஆயிரம் எழுகீரிய பகலோன் என உதிரும் இல்லாதனை முனியா வீல் அயில் ஆம் என விழியா கல் ஆர் மழை கணமாமுகில் கடைந்தால் விழுவன போல் எல்லாம் ஒரு தொலையா உடன் எய்தார் வினை செய்தார் எரிந்தார் என எய்தார் எரிந்தார் என எய்தார். அந்த கடைசி ட்விஸ்ட் எல்லாம் ஒரு தொடையாய் உடன் எய்தார் வினை செய்தார், எய்தார் வினை செய்தார். இது ஒரு டைலர். இந்த இடம் வருவது எரிந்தார் என எய்தார் என நினைந்தார் என எரிய அறிந்தார் என அறியா வகை அயில்வாதியின் அறுத்தான் செறிந்தாரையும் பிரிந்தாரையும் செருத்தாரையும் சினத்தால் மறிந்தாரையும் அழுத்தாரையும் மடிந்தான் சிலை பிடித்தான். மடித்தான் சிலை பிடித்தான். மடித்தான் சிலை பிடித்தான். இது ஒரு டைலர்.